எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா டார்க் சோல்ஸ் 3 கிராண்ட் ஆர்கைவ்ஸ் பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் கிராண்ட் ஆர்கைவ்ஸ் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியல ஃபுல்லாக. நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து மிச்சம் இருக்க ஏரியாலாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ளே இருப்பலாம். ஓகேங்க, வாங்க இங்கே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஆக்சுவலாக நான் வந்து அந்த டோர் ஓப்பன் ஆச்சுல, அதை வந்து இன்டர்நெட்டில் பார்த்துட்டேங்க. அது வந்து என்னால் வந்து ஒரு மண்டக்குள்ளார் ஓடிட்டே இருந்தது, எங்கே தான் இருக்குன்னு. லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மேலே வந்து ஓப்பன் பண்ணோம், அது எங்கேயோ ஓப்பன் ஆச்சு. அது எங்கேன்னு போன வீடியோ ஃபுல்லாக தேடினா எங்கேன்னு என்னால் கண்டுபிடிக்கவே முடியல. அது வந்து ஒரு இம்பார்ட்டண்டான ஐட்டம்ங்க. நல்ல வேலை நான் வந்து பார்த்துட்டேன். ஆக்சுவலாக இதுதான் இந்த கேமில் நான் ஃபஸ்ட்டு வாட்டி இன்டர்நெட்டை ரெஃபர் பண்ணுறது. மற்றபடி எல்லா ஐட்டமுமே நான் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி தாங்க எடுத்தேன். ஆனால் நான் எடுக்காத ஐட்டம்ஸும் கண்டிப்பாக இருக்குது. ஆனால் இந்த ஐட்டம்ஸ் வந்து நான் கரெக்டாக வந்து அந்த லிவரை பிடிச்சி இழுத்தேன், ஆனால் எங்கேயோ ஓப்பன் ஆன சவுண்டு மட்டும் கேட்டுது. இங்கே தாங்க பாருங்கள், அந்த ஷெல்ஃப் வந்து உள்ளார போயிடுச்சு கீழே. இது வந்து ஒரு வே ஓப்பன் ஆகிடுச்சு. இந்த பக்கம் ஒரு செஸ்ட் இருக்குது. அந்த செஸ்ட்டை தான் நம்ம எடுக்க போகிறோம். டைட்டனைட் ஸ்லாப் இது வந்து ரொம்ப முக்கியமான ஐட்டம்ங்க. ஏன்னா வந்து இது வந்து நம்ம வெப்பனோட அடுத்த லெவல் போடுறதுக்கு வந்து நமக்கு வேணும். இது என்ன போட்டிருக்குன்னா, இது வந்து காட்ஸோட வெப்பனையும் இந்த டைட்டனைட் ஸ்லாப் வச்சு தான் பண்ணாங்கன்னு போட்டிருக்கு. ஓகேங்க, அவ்வளோதான். நம்ம வந்து இது யூஸ் பண்ணி போயிட்டு காயில் ஸ்வாட் யூஸ் பண்ணி திருப்பி போயிட்டு நம்ம அந்த லிஃப்ட் வழியாக மேலே போயிடுவோம். சாரிங்க, பட் இருந்தாலும் ஒரு மண்டுக்குள்ளார் ஓடிட்டே இருந்தது, எங்கடா அந்த டோர் ஓப்பன் ஆச்சு, எங்கே தாண்டா ஓப்பன் ஆச்சுன்னு. அவ்வளோதாங்க, மேலேருந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது தான். மற்றபடி கீழெல்லாம் இதெல்லாம் ஐட்டம்ஸ் எடுத்தாச்சு. ஓகே, இவங்க சைடில் ஐட்டம்ஸ் இருக்கான்னு பார்ப்போம். எதுவும் இல்லைங்க. இங்கே பாருங்கங்க, இது ஒரு ஸ்டெப்ஸு மேலே போகுது. வாங்க மேலே போவோம். இந்த பக்கம் இது ஐட்டம்ஸ் இருக்கா? ஆமாங்க, இங்கே பாருங்கள், இது ஒரு ஐட்டம் இருக்குது. சோல் தான், வேறு எதாவது இம்பார்ட்டன்ட் ஐட்டம்லாம் இல்லைங்க. இங்கே பாருங்கங்க, மேலே எவனோ இருக்கான், 2 பேரோ 3 பேரோ இருக்கானுங்க. ஓகேங்க, இந்த பக்கம் இந்த ஐட்டம்ஸ்லாம் இல்லை. அந்த 3 பேர் இருந்தானுங்களா, அவங்கள தான் அடிக்கணும். வாங்க போவோம். இந்த பக்கமும் இந்த ஐட்டம்ஸ் இருக்க மாதிரி தெரில. எதுவும் இல்லைங்க. ஏங்க 3 பேர் எப்படிங்க அடிக்கிறது? அவனுங்க வேறு பார்க்குறதுக்கு வித்தியாசமாக இருந்தானுங்க, ஒரு மாதிரி வித்தியாசமான கலருங்க. அந்த கலரே நான் பார்த்ததே இல்லை. ஐயோ, எங்க ரெக்கெல்லாம் இருக்குங்க அவனுங்களுக்கு. பாருங்க, கீழே வந்துட்டானுங்க. 1 2 3 பேர். ஐயோ, ஒருத்தன் வந்துட்டான். வாங்க ஓடிடும். ஓப்பன் ஸ்பேஸில் தாங்க ஃபைட் பண்ணோம், குறுக்கல இடத்துலலாம் சண்டை போடக்கூடாது. எங்கே மாட்டிட்டான்? ஐயோ, வந்துட்டாங்க. ஏங்க இது வந்து அந்த ப்ளூ கலர் நைட் ஒருத்தனால அவனுக்கு வந்து ரத்தம் முளைச்சிருச்சுங்க, வந்து கோல்டன் கலரில் மாறிட்டான். ஐயோ, இவனும் சுத்துறானே. என்னங்க பயங்கரமாக டேமேஜ் பண்ணுறாங்க ஒரு அடி. ஐயோ ஐயோ ஐயோ, ஜஸ்ட்டுங்க, நல்ல வேலைங்க, அவன் திருப்பி ஒரு அடி அடிச்சுருந்தா செத்துருப்போங்க. ஃப்ளாஸ்க்கு பாருங்க, 13 ஃப்ளாஸ்க் இருந்தும் நம்ம செத்துருப்போம். கொஞ்சம் உஷாராக தாங்க இருக்கணும். இவங்கள்ட்ட செம்ம டேமேஜ் பண்ணுறானுங்க. இதில் பறக்க வேறு செய்கிறானுங்களா, மேலேருந்து அடிக்கிறானுங்க. ஐயோ, இவன் கூட அவனோட மோசமானவங்க இவன். ஜஸ்ட்டு நல்ல வேலை தப்பிச்சிட்டான். அவனாவது குட்டி ஆக்ஸ் வச்சிருக்கான்,
அவன் சுத்தம் போது பெருசாக படாது. இவன் பெரிய பிளேடு வச்சிருக்கான். இவன் சுத்தணும்னு வச்சுங்க தப்பிக்கவே முடியாது. இடம் வேற இல்லை. ஒரு அடி இங்க பாருங்க. நல்ல வேலை. என்னங்க டைட்டனேட் சங்கு தாங்க போகிறானுங்க நமக்கு. ஆனால் இதுக்கப்புறம் தேவையில்ல. ஏன்னா நம்ம டைட்டனேட் ஸ்லாப் எடுத்துட்டோம்ல. இதுக்கப்புறம் நம்ம டைட்டனேட் ஸ்லாப் தான் தேவைப்படும். ஆனால் செம்ம ஹெல்த் வச்சுருக்கானுங்க இவனுங்க. 3 பேர்லாம் கண்டிப்பாக எவனையுமே அடிக்க முடியாது. ஒவ்வொருத்தனாக தான் அடிக்க முடியும் எவனாக இருந்தாலும். இன்னும் ஒரு அடி அப்பாடி. ஏங்க இவனும் டைட்டனேட் ஸ்லாபுங்க. ஐயோ இது தெரியாமல் நான் வந்து இன்டர்நெட்டை ரெஃபர் பண்ணி. பரவாயில்ல விடுங்க, யூஸ் ஆகும். எங்க இவன் போடுவான்னு தெரிஞ்சிருந்தா நான் வந்து அந்தளவுக்கு அதை கஷ்டப்பட்டு நெட்லலாம் பார்த்துருக்க மாட்டேன். ஹண்டர்ஸ் ரிங் இருங்க, என்ன ஐட்டம்னு பார்ப்போம். ஏங்க இது டெக்ஸ்டரிட்டி 5 லெவல் ஏற்றுதுங்க. ஓகே இங்கே பாருங்க, 3 ரிங்கு. ஒன்று வந்து ஃபெய்த்து, இன்னொன்று ஸ்ட்ரென்த்து, ஒன்று டெக்ஸ்டரிட்டி. இது 3ம் வந்து லாத்ரிக்கோட பில்லர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. எதுவும் அழியலைங்க. கீழே ஏதோ வழி இருந்தது. வாங்க போவோம். ஏங்க என்னங்க வழி இருக்கான்னு தெரியலையே. அது மேலே தான் குதிக்கணும் போல. நீங்கள் ஏதோ கூண்டுங்க. என்னங்க ஏதோ வந்து கோழி இறக்க மாதிரி கிடக்குது. டிவைன் பில்லர்ஸ் ஆஃப் லைட். இருங்க என்னன்னு பார்ப்போம். ஏதோ ஐட்டம்ஸ்லாம் இருக்குங்க, வாங்க போயிருப்போம். எவனா ஸ்பெல்லு போட்டுகிட்டே இருக்கான், சவுண்டு மட்டும் கேட்குது. எங்கேருந்து போடுறானே தெரில. பிளஸ்டு ஜெம். கீழே இருந்து எவனை அடிக்கிறாங்க. கீழே தான் போகணும் போல். வாங்க போவோம். இங்கே பாருங்க, இவன் தான் கீழேருந்து ஸ்பெல்லு போட்டுகிட்டே இருந்தது. ஐயோ இவன்ட்ட ஃபைட் பண்ண முடியாதுங்க இங்கேருந்து. நம்ம தப்பாக ஒரு அடி அடித்தோம்னா நம்மளே கீழே வந்துடுவோம். ஐயோ நம்மளே கீழே வந்துருப்போங்க அவன் மேலே போட்டு. ஜஸ்ட்டு இதுதாங்க ஒரு பிரச்சனை இந்த மாதிரி குறுகலான மேலே இருக்க இடத்துல. ஏதோ ஏனி கீழே போகுது. இங்கே பாருங்க 2 செஸ்ட்டு. இந்த பக்கம் ஏதோ ஐட்டம்ஸ் இருக்கான்னு பார்ப்பாருங்க. இல்லைங்க ஏதோ ஜன்னல் தான் இருக்குது. ஜன்னல்லே போனால் நம்ம இந்த கிராண்ட் ஆர்கைவ்ஸ் போயிடலாம். ஓகேங்க போயிட்டு இந்த இதை மட்டும் செக் பண்ணுவோம். இல்லைங்க நார்மல் தான். இதுவும் நார்மல் தான். ரெண்டுமே ஓப்பன் பண்ணிடும். அடப்பா டிங்கிள் டைட்டனேட் தான். இது ஐட்டம்ஸ் இருக்குன்னு பார்த்தா டிவைன் பிளெஸிங். இது தேவையில்லை நமக்கு, ஆனால் இது யூஸ் ஆகுங்க. ஹெச்பி எப்போயாவது கம்மியாக இருந்தால் யூஸ் பண்ணிக்கலாம். இருங்க அந்த ஸ்க்ரோல் ஒன்று எடுத்தல, அது என்னன்னு பார்ப்போம். இது இல்லைங்க, ஏதோ டிவைன் பில்லர்ஸ் ஆஃப் லைட்ன்றது. ஓகே ஸ்பெல்லு போல. 30 இன்டெலிஜென்ஸ், சாரி 30 ஃபேது. ஓகேங்க ஆக்சுவலாக என்னென்னா நம்ம வந்து ஒரு ப்ளூ கலர் நைட் எடுத்தோம்ல, அதாவது ப்ளூ நைட்டு அதை சுற்றிட்டே இருப்பான்ல, அவனோட செட்டு எடுத்தோங்க. அதில் என்ன போட்டிருந்தேன்னா யாரோ ஒருத்தி வந்து டிவைன் டாட்டர், அவன் வந்து இந்த கிராண்டர் கேவ்ஸ்லேருந்து அடைச்சி வச்சுருந்தாங்கன்னு போட்டிருந்து. நம்ம கூண்டில் ஒன்று எடுத்தோம்ல, அப்போ வந்து அவளோட ஐட்டம் தாங்க அது. ஓகேங்க ஃபயர்லிங்ஸ் 2 வந்து லெவலப் பண்ணிட்டு போயிடலாம். ஃபெய்த்து போட்டா ஸ்ட்ரென்த்து போட்டா ஃபெய்த்தே போடுறேங்க. ஏன் ஃபெய்த்தில் இன்வெஸ்ட் பண்ணுறேன்னா அந்த சன்லைட் ஸ்ட்ரெயிட் ஸ்வாடுன்னு ஒன்று எடுத்தேன். அது வந்து 16 ஃபெய்த் வேணும். அது வந்து பயங்கரமான ஸ்கில் இருந்தது. அந்த ஸ்கில்லு போட்டால் வெப்பன் வந்து டேமேஜ் இன்க்ரீஸ் ஆகுமா, அதே டைமில் வந்து டிஃபென்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்னு போட்டிருந்தது.
மற்றபடி மற்ற மிராக்கிள்ஸ்லாம் யூஸ் பண்ண முடியாதுங்க. ஏன்னா மற்றதுக்கெலாம் வந்து அதிகமாக மிராக்கிள்ஸ் வந்து ஃபெய்த் வேணும். நமக்கு வந்து அவ்வளோ ஃபெய்த்லாம் இல்லை. நம்ம வந்து ஃபெய்த்தில் வந்து நல்லா இன்வெஸ்ட் பண்ணால் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். ஓகேங்க, வெப்பனை மட்டும் போய்கிட்டு அப்கிரேட் பண்ணிப்போம். ஏன்னா இந்த டைட்டானியட் ஸ்லாப் எடுத்தோம்ல, எங்கங்க அது வெப்பனை? ஓகேங்க, 10 தான் மேக்ஸ் லெவல் போல். ஓகேங்க, வாங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். வெப்பனை வந்து மேக்ஸ் பண்ணிட்டோங்க. லெவல் 10 தான் மேக்ஸு. இதுக்கப்புறம் வந்து வெப்பனை அப்கிரேட் பண்ண முடியாது. இதுக்கப்புறம் நம்ம போடுற மாதிரி இருந்தால் நம்ம ஷீல்டு மட்டும் வேணால் அப்கிரேட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக ஷீல்டு வந்து எதுவும் டிஃபென்ஸ்லாம் ஏறல, ஆனால் ஸ்டெபிலிட்டி மட்டும் ஏறுது. ஸ்டெபிலிட்டி நான் என்ன நெட்டில் பார்த்தேன், அது வந்து ஸ்டெபிலிட்டி வந்து நம்ம அதிகமாக போட்டால் ஸ்டாமினா வந்து கம்மியாக போகுமா. அதாவது நம்ம வந்து டிஃபெண்ட் பண்ணுறோம்ல, அப்போ வந்து நம்ம வந்து ஸ்டாமினா குறையும். அப்போ வந்து அந்த ஸ்டாமினா குறையிறது வந்து ஸ்டெபிலிட்டி இருந்தால் கம்மியாக குறையும். ஓகேவா? ஓகேங்க, இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக தான் போகணும். வேறு எதுவும் வழி இல்லை. எது ஐட்டம்ஸ் இருக்க மாதிரி தெரில. வாங்க போம். இங்கே பாருங்க, மறைஞ்சிருக்கானுங்க. அப்போ எல்லாம் மறைஞ்சு இருப்பானுங்க போலங்க அந்த போர்டு பின்னாடி. ஐயோ, எங்கேருந்து வரானுங்கன்னே தெரில. ஃபயர் பாம். இவனுங்களாம் ஆனால் பெருசாக எதுவும் ஐட்டம்ஸை ட்ரா பண்ணுற மாதிரி தெரிலங்க. அதே மாதிரி வந்து இவனுங்களுக்கு வந்து சோல்ஸும் அதிகமாக வர மாட்டேங்குது. ஆனால் இவனுங்க எதுக்கு வந்து இந்த லாஸ்ட் ஏரியா லேட் கேம் ஏரியாவில் இருக்கானுங்கன்னு தெரில. ஐயோ, 3 பேர் வர பின்னாடி வரானுங்க. எவனோ ஒருத்தன் அம்பு விட்டுட்டு வர அடிச்சுட்டு இருக்காங்க. டென்ஷனாக இருக்கு பாருங்க. ஒன் ஷாட் ஆயிடுறானுங்க எல்லாருமே. ஆனால் நிறைய பேர் இருக்கிறதுனால வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கு. ஐயோ, இவன் வேறு வராங்க. ப்ளூ கலர் நைட்டு, கண்ணு ரெட் கலரில் இருக்குங்க. டேமேஜ் அதிகமாக பண்ணுவோம். ஓகேங்க, பெருசாக ஒன்றும் இல்லை. லாத்ரிக் நைட் ஹெல்ம். நம்மள்ட்ட ஆல்ரெடி ஹெல்மெட் இருக்குங்க. இப்போ அந்த ஆர்மரோட கை தான் நமக்கு வேணும். மற்ற எல்லா பீஸுமே நம்மக்கிட்ட இருக்கு. ஐயோ, 3 பேர் எப்படிங்க அடிக்கிறது? டிஃபெண்ட் பண்ணிகிட்டே இருக்கானுங்க. இவன் வேறு ஒருத்தர் பின்னாடி இருந்து யாரை விட்டுட்டே இருக்காங்க. ஃபஸ்ட்டு இவனை பொண்ணுங்க. சாவடா நாயே. ஐயோ, இவன் பாருங்க அங்கே போயிட்டான். ஒன் ஷாட்டுங்க எல்லாருமே. அவ்வளோதாங்க. ஏதோ ஐட்டம்ஸ் இருக்க மாதிரி தெரியல. வாங்க மேலே போம். ஐயோ, ஏங்க 2 பேர் வரானுங்க. ஒருத்தன் வந்துட்டான் நம்மளை ஃபாலோ பண்ணி. ஃபஸ்ட்டு அவனை மட்டும் போடுவோம். இருங்க, வெப்பனுக்கு பதிலாக வந்து ஃபயர் யூஸ் பண்ணிப்போம். ஏன்னா வந்து நம்மக்கிட்ட எலக்ட்ரிக் காலி அடிச்சு யூஸ் பண்ண முடியாது. எங்கே மேலே போகிறான் திருப்பி? டேய், கீழே வாடா. இவனை இழுப்போம். வாடா டக்குன்னு. ஐயோ, 3 பேருங்க. இன்னொருத்தர் வேறு வந்துட்டாங்க. ஆக்சுவலாக இப்போ டிஃப்ரென்ஸை பார்த்தீங்களா? இவனுங்க வந்து ரெட் கலர் நைட் இல்லை, ப்ளூ கலர் நைட்டு. அப்போ வந்து இவனுக்கு ரெட் கலர் நைட்டோட பவராக இருப்பானுங்க. ரெட் கலர் நைட்டே ரொம்ப பவராக தான் இருக்கானுங்க. ரெண்டு பேரும் ஃபைட் பண்ணுறது ரொம்ப கஷ்டங்க. ஒருத்தனை வச்சு டக்குன்னு போடுவோம். நான் ஒரு அடி அப்பாடி. ஐயோ, நல்லா ஸ்டாமினா ரீச்சன் பண்ணிக்கணுங்க. ஐயோ, ஜஸ்ட்டுங்க. நல்ல வேலை. டேய், வெப்பனை ட்ராப் பண்ணுங்கடா எவனா. அது தயவு செஞ்சு இந்த வாட்டி அது. ஐயோ, லாஸ்ட் டைட்டனேஷ் ஆடுங்க. தேவையில்லை. இவனும் லாஸ்ட் டைட்டனேஷ் ஆடு தான். பேக் ஸ்டாப் பண்ண முடியும். ஓகேங்க, பேக் ஸ்டாப் பண்ணியாச்சு. ஒரு அடி. ஓகேங்க, அவ்வளோதான், முடிச்சாச்சு. ஈஸி தாங்க. ஒவ்வொருத்தனும் அடித்தா ஈஸி தான். கும்பலாக இருந்தால் தான் கஷ்டம்.
ஓகேங்க, அவ்வளோதான். வேறு எதுவும் எனிமீஸ் இல்லை. இருங்க, எதாவது ஐட்டம் இருக்கான்னு பார்ப்போம் சைடில். எதுவும் இல்லைங்க. அந்த பக்கம் பார்ப்போம். இங்கே பாருங்க, ஏதோ வழி இருக்கு. ஏதோ லிஃப்ட்டுங்க. இந்த லிஃப்ட் எங்கேங்க போவோம்? இருக்க எல்லா லிஃப்ட்டுமே ஆக்டிவேட் பண்ணியாச்சு. இந்த லிஃப்ட் எங்கே போகுதுன்னு தெரியலையே. எங்கெங்க வந்திருக்கோம்? எங்கே வந்திருக்கோன்னு எனக்கு ஐடியாவே இல்லை. ஐயோ, லிஃப்ட் வேறு மேலே போயிடுச்சுங்க. லாத்ரி கேசிலா? ஓ, இந்த இடங்க ஞாபகம் இருக்கா? நம்ம வந்து லாத்ரி கேசில் எபிசோடில் இந்த லிஃப்ட்டுக்குள்ளே வந்து ட்ரை பண்ணோம். ஆனால் இந்த லிஃப்ட்டு மூவே ஆகலை. இப்போ பாருங்க, கீழேருந்து ஒரு வந்திருக்கு. இப்போ வந்து 2 லிஃப்ட்டு போல், ஒன்று மேலே போகும், ஒன்று கீழே போகும் போல். அப்போ கீழே போய் என்ன இருக்குன்னு பார்ப்போங்க. இங்கே பாருங்க, இது ஒரு ஐட்டம் இருக்குங்க. ஏங்க, டைட்டனேட் ஸ்லாபுங்க மறைச்சி வச்சுருக்கானுங்க இவங்க. நல்ல வேலைங்க பார்த்தோம். ஆனால் நமக்கு தேவையில்லை. ஒருவேளை நம்ம வேறு வெப்பன் யூஸ் பண்ணி அது மேக்ஸ் லெவல் போடுறதுக்கு இந்த டைட்டனேட் ஸ்லாப் தேவைப்படும் கண்டிப்பாக. நம்ம ஒருவேளை ஷீல்டு கூட அப்கிரேட் பண்ணிக்கலாம். நான் வந்து அடுத்த ஷீல்டு தான் அப்கிரேட் பண்ணலான்னு இருக்கேன். அந்த லிஃப்ட்டை ஆக்டிவேட் பண்ணி கீழே அனுப்பி விடணுங்க. அப்போ தாங்க மேலே போக முடியும் நம்மளால். ஓகேங்க, சூப்பர். இப்போதைக்கு நமக்கு எல்லாமே ஓகே தாங்க. வேணும்னா அந்த விங்டு நைட் ஆர்மர் கூட மாற்றிக்கலாம் வேணும்னா. எனக்கு கேவலமாக இருக்குது. நம்ம வந்து நார்மல் லாத்ரிக் நைட் ஆர்மர் தான் சூப்பராக இருக்குது. பார்க்கவே ஒரு கிளாசிக்காக இருக்குங்க. அப்படியே ஃபயர் எஃபெக்ட்டு பயங்கரமாக இருக்குங்க அந்த ஆர்மரு. ஆனால் ஸ்டார்டிங் ஏரியாவில் இந்த ஆர்மர் மட்டும் கிடச்சிருந்தேன்னு வச்சுக்கோங்க, செம்ம ஓப்பிங்க. ஆனால் அது ஆனால் நம்மளோட நார்மல் நைட் ஆர்மருமே செம்ம ஓப்பிங்க. வெயிட்டு கம்மி. நம்ம ரொம்ப நாள் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். இந்த லாத்ரிக் நைட் ஆர்மர் கிடைக்கும் போது தான் மாற்றணுமே. ஓகேங்க, இந்த கேட்டை ஓப்பன் பண்ணுவோம். கொரடா பாஸ் ரூமாக தான் இருக்கும் கண்டிப்பாக. இதுக்கப்புறம் எதுவும் வழியே இல்லைங்க. இதுதான் லாஸ்ட்டில் இருக்குது. இந்த கேசிலோட கடைசி இடம் இதுதான். பாருங்க, எவனா மேலே இருக்கான். ஏதோ ஒரு கட் சீன். Oh dear. Another dogged contender. Welcome, unkindled one, purloiner of cinders. Mind you, the mantle of Lord interests me none. என்னங்க இன்னொருத்தன் வரான்? ஒரே டைமில் எப்படிங்க 2 பேர் ஃபைட் பண்ணுறது? ஐயோ, இந்த முரட்டுத்தனமான பாஸ் ஃபைட்டாக இருக்கும்னு நினைக்கிறேங்க. அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஐயோ, எங்க மறைச்சிடான்? எங்க டெலிபோர்ட் ஆகி வரான்? ஐயோ, ஃபாஸ்ட்டாகவும் இருக்கான், டெலிபோர்ட்டாக வராங்க. எப்படிங்க அடிக்கிறது? எங்க காணோம்? ஐயோ, எது ஸ்பின்னு போகிறான். ஐயோ, இங்கே ஹெல்த்தே இல்லைங்க, ஃபுல்லாக முடிச்சிட்டான். ஐயோ, எங்கே இருக்குன்னே தெரிலங்க. கேமராடே குழப்புதுங்க. லாக் பண்ணலன்னா ஒன்றுமே தெரியாது போல். எங்கே அடுத்து வருவான்னு தெரில. லாக் பண்ணி வச்சுருக்கணும் போல் கேமராவை. என்ன பேட்டர்னில் அடிக்கிறான்னு வர தெரிலங்க. மறைஞ்சு போயிடுறான். ஷீல்டு வந்து எப்பயுமே வந்து ஃபுல்லாக தூக்கிட்டே வச்சிருக்க மாதிரி இருக்குது. வெப்பனை யூஸ் பண்ணி அடிக்க விட மாட்டேங்கிறான். டிஃபெண்ட் பண்ண மட்டும்தான் முடியும் போல். பின்னாடி போய் வேணால் அடிக்கலாங்க. அவ்வளோதாங்க, முடிக்க போகிறோங்க. ஆனால் இன்னொருத்தன் வரவே இல்லைங்க. எங்கே காணோம்? எங்கே மறைஞ்சானே? இதை எங்கே இருக்கான்? ஓகேங்க, முடிச்சாச்சுங்க. செகண்ட் ஃபேஸ்ன்னு நினைக்கிறேன்.
இப்போ இவன் ஃபைட் பண்ணும் போல. Oh, dear brother, I'm on my way. My brother, unyielding sword of Lothric's prince. Rise if you would. என்னங்க இதோ For காதில் that போய் சொல்கிறான். is our curse. ஐயோ 2 பேர் அடிக்கணுங்க. செத்தவனை எழுப்பி விட்டாங்க. ஃபஸ்ட்டு ஃபேஸே டெலிபோர்ட் ஆகி வந்தான். இந்த ஃபேஸில் 2 பேராங்க, எப்படிங்க அடிக்கிறது? ஐயோ ஸ்பெல்லு வர போகிறாங்க. ஓகே இவன் ஸ்பெல்லு போடுவான், இவன் வந்து அட்டாக் பண்ணுவான் அப்புறம். ஐயோ ஹெல்த் வர இல்லைங்க, நான் பாட்டுக்கு பேசிட்டு அடி வாங்கிட்டு இருக்கேன். ஐயோ எங்க புதுசாக ஏதோ ஸ்பெல்லு போடுறாங்க, ஃபயர் ஸ்பெல்லு. ஏங்க இவனை வந்து அடிக்கணும்னா முதுகு பின்னாடி தான் போய் அடிக்க முடியும் போலங்க. அங்கே பாருங்க அவனுக்கு ஒரு ஹெல்த் பார் இருக்குது தனியாக. ஏங்க இவனோட ஹெல்த் பார் தாங்க குறையுது, அவனை அடிக்கவே முடியலங்க. அப்போ ரொம்ப பின்னாடி போய் தான் அடிக்கணும் போல. எனக்கு ஹீல் பண்ணிப்போம். இவன் வேற ஸ்பெல்ல போட்டுட்டே இருக்கானே. ஐயோ ஸ்டாமினா வந்து ஃபுல்லாக குறைச்சிட்றாங்க அடிச்சுக்கிட்டே. கண்டினியூஸாக அடிச்சுக்கிட்டே இருக்காங்க பாருங்க, ஸ்பெல் வேறு வந்துகிட்டே இருக்கு. ஏங்க இந்த ஃபயர் ஸ்பெல் ரொம்ப டேமேஜ் பண்ணுதுங்க, இது டாச் பண்ணவே முடியாது போலங்க. ஐயோ ஏன் வேற ஸ்பெல்லை மாற்றி போட்டுட்டே இருக்கான். நான் வேற செத்துருப்போன்னு நினச்சேன், நல்ல வேலை. டேய் கேப் விட்றா. எங்க ஆளை காணோம், எங்க போனா? ஆடாச்ச ஒரு ஹெச்பி தாங்க இருக்கு. ஐயோ சே ஏங்க அந்த ஸ்பெல்லை எப்படிங்க டாஸ் பண்ணுறது? ஒரு மாதிரி வாரி விட்றான் அப்படியே. ஓகேங்க ஆக்சுவலாக அந்த பான்ஃபயர்லேருந்து இந்த பான்ஃபயருக்கு டெலிபோர்ட் ஆகிட்டேன். ஆக்சுவலாக ஏன்னா இங்கேருந்து போனோன்னா ஈஸி தான், பக்கம் தான் அது. இப்படியே போகிறோமா, இங்கே ஒரு லிஃப்ட் இருக்கும், இதில் ஏறி மேலே போனோன்னா அந்த லிஃப்ட் ஏறி திருப்பி மேலே போயிடலாம், ஈஸி தான். இந்த ஹியூமன் பைன் ரேஸை வந்து அப்ளை பண்ணி பார்ப்போங்க ஒரு ஃபைட்லேயே. அது இது யூஸ் பண்ணுறதே இல்லைங்க நம்ம. லைட்னிங் காலி, ஃபயர் வந்து யூஸ் பண்ண முடியாதுங்க கண்டிப்பாக. ஏன்னா வந்து அவன் வந்து ஃபயர் யூஸ் பண்ணுறான், அப்போ கண்டிப்பாக ரெசிஸ்டன்ஸ் இருக்கும் அவனுக்கு. அப்போ வந்து ஃபயர் டேமேஜ் போட்டாலும் ஒர்க் ஆகாது. லைட்னிங்கும் நம்மக்கிட்ட இல்லை, நம்மக்கிட்ட இருக்கிறது வந்து இந்த ஹியூமன் பைன் ரெசின் தான். அதை வேணால் யூஸ் பண்ணி பார்ப்போம். எங்க லிஃப்ட் வருதா இல்லையாங்க? வர மாதிரியே தெரில. ஓகேங்க வந்துடுச்சு, வாங்க போ. ஆக்சுவலாக இப்போ பாயிண்டிஃப் சொல்லி வந்தாங்க மெயின் வில்லனே. அவன் தான் வந்து அந்த அனார்லாண்டாரில் இருக்க காட்ஸ் எல்லாம் வந்து ஓவர் த்ரோ பண்ணிட்டு, அதான் அவங்களெல்லாம் அடித்து துரத்தி விட்டு இவன் வந்து பாஸ் ஆகிட்டான். இவன் வந்து பாஸ் ஆகி எல்லா இடத்தையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கான். ஐயோ ஏங்க இங்கேருந்தே வந்திருக்கலாங்க, இது தெரியாமல் வந்து லூஸ்தனமாக இங்கேருந்து வந்துட்டு இருக்காங்க. நம்ம அந்த டிராகன் ஸ்லேயர் ஆர்மரை கொண்டோம்ல, அந்த பான்ஃபயர்லேருந்து இங்கே வந்தாலே எதோட பக்கங்க இது. இது தெரியாமல் லாத்ரிக் கேசல் பான்ஃபயர்லேருந்து வரேன். ஐயோ கீழே போகுதுங்க.
ஐயோ தலைவலிங்க. திருப்பி மேலே போயிட்டு திருப்பி வரணுங்க. ஓகேங்க, அப்போ நம்ம இந்த கதையை பேசுவோம். லோரை பாயிண்ட் சொல்லிவன் தாங்க, அவன் தான் மெயின் வில்லனு. அவன் வந்து அனார் லாண்டாரில் வந்து காட்ஸ்லாம் இருந்திருக்காங்க. அது வந்து எதை சொல்கிறான்னா குவென்னு சொல்கிறான். அவன் தான் வந்து ஃபயர் லிங்கை பண்ணுன்றதே கண்டுபிடிச்சான் அவன் தான். அதுக்கப்புறமேட்டுக்கு அவனை மாதிரியே சாம்பியன்ஸ் நம்மள மாதிரி இருக்கவங்க இருக்காங்களே, அவங்களாம் வந்து ஃபயரை லிங்க் பண்ணிட்டு இருந்திருக்கானுங்க கொஞ்சம் கொஞ்சமாக. ஆனால் என்னதான் லிங்க் பண்ணாலும் ஃபயர் வந்து ஃபேட் ஆகிட்டே இருந்திருக்கு. அதனால நம்ம வந்து நம்மள மாதிரி வந்துட்டே இருந்திருக்கானுங்க. இப்போ நம்மளோட டேர்னு நம்ம போயிட்டு இப்போ ஃபயரை லிங்க் பண்ண போகிறோம். இதான் கதை. இப்போ வரைக்கும் நான் DS3 விளாண்ட வரைக்கும் சொல்கிறேன். DS1 DS2லாம் நம்ம விளாட்ல, அதனால் பெருசாக கதை பற்றி ஐடியா இல்லை. இதுதான் ஓரளவுக்கு பேசிக் அவுட்லைன். வாங்க போ. ஐயோ இவன் வர போகிறான், இருங்க அவன் போட்டோம். ஓகேங்க, அவன் போயிட்டான், வாங்க போ. இந்த வாட்டி வந்து பாஸ் ஃபைட்டை போடுறாங்க. ஏங்க அந்த ஹியூமன் பெயின் ரேஷன் அப்ளை பண்ணிவிட்டு உள்ளாரப்போம். ரெட் பக் பெல்லட்டி போட்டு போங்க, ஏன்னா ஃபயர் ரெசிஸ்டன்ஸ் கிடைக்கும். நான் வந்து ஆர்மரை மாற்றிக்கிட்டேன், ஏன்னா வந்து ஆர்மர் வந்து இது கொஞ்சம் டிஃபென்ஸ் அதிகமாக இருந்தது. ஏங்க டேமேஜ் பயங்கரமாக உள்ளதுங்க இது யூஸ் பண்ணும்போது. சே, சோல்ஸ் எடுத்துருவோம் பேசாம. ஓகே எடுத்தாச்சு. எங்கே ஆளக்கணும்? ஐயோ இந்த ஸ்பெல்லு போடும் போது எங்கேருந்து போடுறானே தெரிலங்க. அப்படியே கேமரா வந்து லாக் ஆகலை அந்த டைம் மட்டும். ஓகே பாதி குறைச்சிட்டோம். ஃபஸ்ட்டு ஃபேஸ் கூட ஈஸியாக தாங்க இருக்குது, செகண்ட் ஃபேஸ் தாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கரெக்டாக அடிக்கும் போது டெலிபோர்ட்டாங்க. இன்னும் ஒரு அடி. ஐயோ இந்த ஸ்பெல்லு கரெக்டாக டாச் பண்ணுங்க. நம்ம தப்பாக தான் டாச் பண்ணோம், நல்ல வேலை இன்னொரு வாட்டி டாச் பண்ணிட்டோம். ஐயோ செகண்ட் பேஸுங்க. எங்கெங்க அங்கே ஸ்பெல்லை போட்டு இங்கே டெலிபோர்ட் ஆகிட்டான். ஹெல்ப்பே இல்லை சுத்தமாக. ஒரு செகண்ட் ஹீல் பண்ணிக்கிறேன். இது பிரச்சனையாக அவன் முதுகு பின்னாடி அடிச்சதாங்க 2 பேருக்கும் ஹெல்த் விழுவோம், இல்லைன்னா ஒருத்தனுக்கு மட்டும் தான் ஹெல்த் குறையும். என்னங்க அடிக்கவே இல்லை. பண்ணலாம். சுற்றி சுற்றி அடிக்க வேண்டியதாங்க அவன் பின்னாடி போய். அடைச்சா ரொம்ப ஆசைப்படாதுங்க, ஒரு அடி அடிச்சா போதும். எங்க கிரிட்டிக்கல் கிட்டுங்க செத்துட்டாங்க. நீங்கள் இவன் அடிக்கணும் போலங்க அப்பயும். வாங்க இவன் அடிப்போம். சாவர டக்குன்னு. ஐயோ ஏங்க திருப்பி எந்திரிக்கிறாங்க அவன். ஓகே அவன் எந்திரிச்சிட்டே இருப்பான் போலங்க இவனை கொல்ற வரைக்கும். ஐயோ ஏங்க அந்த பில்லர் பின்னாடி ஒளிஞ்சு ஒளிஞ்சு விளாட்லாங்க. பாருங்க பில்லர்கிட்ட ஸ்டக் ஆகிட்டான். ஒரு வேளை நீங்கள் வந்து இவன்கிட்ட ரொம்ப கஷ்டமாக இருந்ததுன்னா இந்த பில்லரை வச்சு பில்லர் பின்னாடி சுற்றி சுற்றி ஃபைட் பண்ணுங்க, அது ஈஸியாக இருக்கும். நான் அப்படி தான் விளாட்றேன். ஐயோ எந்த ஸ்பெல்லுங்க கரெக்டாக டேஷ் பண்ணு, இல்லைன்னா ஒன் ஷாட் பண்ணிடுவோம். ஐயோ நல்ல வேலைங்க அது பில்லரில் போட்டாங்க அந்த ஸ்பெல்லு. அந்த ஸ்பெல் அப்படியே வந்து பில்லரில் போட்டுருச்சு, நல்ல வேலை. ஒரு நாட்டே அந்த ஸ்பெல்லில் தாங்க செத்தான். ஓகேங்க முடிச்சிட்டோங்க, சூப்பருங்க, செகண்ட் ட்ரைலே முடிச்சிட்டோங்க. ஓகேங்க எல்லா மெயின் பாஸையும் போட்டாச்சுங்க நம்ம.
4 பேரை போடணும். 4 பேரையும் போட்டாச்சு நம்ம. அது த்ரோனில் 5 பேர் இருந்தானுங்களா, 4 பேரை போட்டாச்சு. தியானம் பண்ணுவோம். ஏங்க எம்பரை யூஸ் பண்ணலங்க, இப்போதாங்க பார்க்குறேன். ஐயோ, எம்பர் ஃபைல் இல்லாமல் வெயிட் பண்ணியிருக்காங்க. நம்ம லூஸ் தானுமா. எம்பர் போட்டிருந்தா இந்த அளவுக்கு நம்ம ஒரு ஹெல்த் பார் அதிகமாக இருக்கும், ஒன் ஷாட் ஆயிருக்க மாட்டோம். பரவாயில்ல, இருங்க எதாவது ஐட்டம்ஸ் இருக்கான்னு பார்ப்போம். இருங்க ஆர்மர் மாற்றிப்பான், கேவலமாக இருக்கு. ஏதோ ஐட்டம்ஸ் இல்லைங்க இந்த பக்கம். அந்த பக்கம் ஏதோ ஐட்டம்ஸ் இருக்கான்னு பார்ப்போம். எதுவும் இல்லைங்க, அவ்வளோதான் போல். ஓகேங்க, அப்போ ஃபயர்லிங்ஸ் ரைன் போயிட்டு நம்ம சோல் எடுத்தோம்ல, அதை டிரான்ஸ்போஸ் பண்ணிவிட்டு என்ன ஐட்டம்ஸ் அதுன்னு பார்ப்போம். லெவலப்பும் பண்ணிப்போம், ஏன்னா வந்து சோல் சார் அதிகமாகிடுச்சு. ஓகேங்க வந்துட்டோம். இருங்க அந்த சோல் என்ன போட்டிருக்குன்னு பார்ப்பாருங்க. என்ன போட்டிருக்குன்னா, ஆக்சுவலாக இது வந்து இவனுங்களோட டேர்னு. இவனுங்க தான் வந்து ஃபயரை லிங்க் பண்ணியிருக்கணும். ஆனால் இவனுங்க என்ன பண்ணுறானுங்க, ஃபயர் லிங்க் பண்ணாமல் ஃபயர் ஃபேட் அவுட்டுன்னு நினச்சி விட்டுட்டானுங்க அப்படின்னு போட்டிருக்கு. ஓகேங்க, அவனுங்க வெப்பனை கொடுத்துட்டு இருங்க இவள்கிட்ட லெவலப் பண்ணிடுவாங்கட்டி. ஏங்க ஏதோ லூடல் திட்ட பேச சொல்கிறாங்க, வாங்க போ அவன்கிட்ட போய் பேசும். வெப்பனை டிரான்ஸ்போஸ் பண்ணிப்போம், அதுக்கப்புறமேட்டு அவன்கிட்ட பேசும். ராத்திரி கோலி ஸ்வாட் 18 14 டெக்ஸ்டிரிட்டி ஃபெய்த்து. ஓகேங்க, என்னன்னு பார்ப்பாருங்க. என்ன போட்டிருக்குன்னா, இந்த வெப்பன் வந்து இந்த எமான்னு சொல்லி ஒரு ப்ரீஸ்ட்ரஸ் இருந்தா, அவள் வந்து இவனுக்கு கொடுத்தான்னு போட்டிருக்கு. இது வந்து சேக்கர் லாத்ரிக் லைட்டுன்னு ஹோலி ஸ்கில் போட்டிருக்கு. இது லாரியன் கிரேட் ஸ்வாட். இதுக்கு பாருங்களேன், எதுவும் இல்லைங்க, 26 ஸ்ட்ரென்த் இருந்தால் போதும். இதுக்கு வந்து 18 டெக்ஸ்டிரிட்டி 14 ஃபெய்த் வேணும். இதுக்கு வந்து ஃப்ளேம் பவர் இருக்குது, அதாவது ஃபயர் டேமேஜ் பண்ணோம். அதுக்கு வந்து மேஜிக் டேமேஜ் பண்ணோம். நம்ம இதை வாங்கிப்போம், ஃபயர் டேமேஜ் வாங்குறது. ஓகேங்க, தேவைப்படுங்க அந்த வெப்பனை, ஏன்னா அது ஸ்ட்ரென்த் ரெக்குயர்மெண்ட் மட்டும் தான், நம்ம வந்து எப்போ யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்க, ஆக்சுவலாக அந்த லூடல்த்து வந்து நம்ம முன்னாடியே பேசினேன். அவன் என்ன சொன்னான்னா, இந்த சீட்லலாம் போயிட்டு சிண்டர் ஆஃப் த லார்டுன்னு ஒரு ஐட்டம் வரும், அதாவது ஒவ்வொரு பாசி கொண்டா அந்த ஐட்டம் வரும், அதை போய் அந்த சேரில் வைக்கணும் அப்படின்னு சொன்னான். எல்லா சேர்லையும் நீங்கள் போய் வைங்க அப்படின்னு சொன்னான், அதை தான் நம்ம வைக்கிறோம். ஓகேங்க, அவ்வளோதான், எல்லாம் வச்சாச்சு. இங்கே பாருங்க, நடந்து வராங்க, வாங்க அவள்கிட்ட போய் பேசுவோம். எல்லாமே வச்சாச்சு, எதுவும் ஆகலை. இவள்கிட்ட பேசினா எதை சொல்லுவான்னு நினைக்கிறேன். என்ன சொல்கிறேன்னா, 5 லார்ட்ஸும் அவங்களோட த்ரோனில் போய் உக்காந்துட்டாங்க, எல்லாம் அவனால தான், நீ தான் எல்லா லார்ட்ஸுக்குமே மிக தகுதியானவன் சொல்கிறா. இவங்க முன்னாடி நான் சொல்கிறேன், இந்த காயில் ஸ்வாடுக்கு முன்னாடி போய் மண்டி போடு, இந்த எல்லா லார்ட்ஸும் உன்னை வந்து அவங்களோட அடுத்த வாரிசை எடுத்துப்பாங்கன்னு சொல்கிறான். உண்மையான தலைவன் நீ தான் வந்து ஃபயரை லிங்க் பண்ணணும்னு சொல்கிறான். ஓகேங்க, இவள்கிட்ட லெவலப் பண்ணிவிட்டு நம்ம போயிட்டு அந்த காயில் ஸ்வாடை தொடுவோம். ஸ்ட்ரென்த்தே போட்டுடலாமா? ஸ்ட்ரென்த்தே போட்டுடலாங்க பேசாமல். ஸ்ட்ரென்த் ஒன்று ஃபேத் ஒன்று போடலாமா, இல்லை ஸ்ட்ரென்த்தே போட்டுடலாமா? ஸ்ட்ரென்த் ஆனால் பெருசாக வந்து டேமேஜ் ஏற்ற மாட்டேங்குதுங்க. பரவாயில்ல போங்க. ஓகேங்க, நாம் போயிட்டு அந்த காயில்ஸோட போய் தொடுவோம். நீல் வண்டி போடு. இது ஒரு கட் சீனுங்க. பயங்கரமாக இருக்கேங்க லோ ஷாட்டு. Noble lords of Cinder. ஐயோ லூடல் செத்துறாங்க. And the lords go without thrones.
Surrender your fires to the true air. Let him grant death to the old gods of Lordran, deliverers of the first flame. களி முரட்டுத்தனாங்க. அவங்க எல்லாரோட பவரையும் நம்மள்ட்ட கொடுத்துட்டானுங்க. இப்போ எங்கே வந்திருக்கோன்னு தெரியலையே. ஓகேங்க, இது அன்டெண்டட் கிரேவ்ஸில் வந்து ஒரு ஃபயர்லிங்ஸ் ரேண்ட் இருந்தது தெரியுமா, அங்கே வந்துட்டோன்னு நினைக்கிறேன். ஓகேங்க, வான்ஃபயர் போட்டாச்சு. மேலே போயிட்டு எந்த பக்கம் ஏதாவது வழி இருக்கான்னு தெரியலையே. வெளியில் தான் போகணுன்னு நினைக்கிறேன். ஆமாங்க ஆமாங்க, வேற இடங்க இது. எங்க நம்ம வேற எங்கேயும் டெலிபோர்ட்டாங்க. ப்ரொசீட் டு தி ஃபர்ஸ்ட் ஃப்ளேம். இங்கே டெலிபோர்ட்டாங்க. ஓகேங்க, இது கிளீன் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் ஃப்ளேமா, இங்கே வந்துட்டோங்க. ஓகேங்க, இது வேறு ஏரியா போகலாங்க. பான்ஃபயர் வந்து லைட் பண்ணியாச்சு. ஓகேங்க, அப்போ வந்து நம்ம இந்த அடுத்த வீடியோவில் பார்ப்போங்க இந்த ஏரியா பற்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது சஜஷன் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.